ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு தரமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3717. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால ஆல் ஓவர் இந்தியா தான் இருக்க போகுது. எக்ஸாம் அதை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 19/7/2025. ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/8/2025 முடிய போகுது. அதுக்குள்ளே தயவு செஞ்சு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே போதும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஜஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதாவது 10/8/2025 அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC/ST பீப்புளுக்கு 5 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓபிசிக்கு 3 வருஷம், PWD EWS அவங்களுக்கு வந்து 10 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ பேசிக் பே அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7, அதாவது 44,900 1,42,400 வரைக்கும் சேலரி கிடைக்க போகுது. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா Tier 1 Tier 2 இன்டர்வியூ. ஸோ இதை பற்றி நான் தெளிவாக பின்னாடி நான் சிலபஸ் எல்லாமே சொல்கிறேன். அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல், ST, SC, எக்ஸ் சர்வீஸ்மேன், PWD இவங்களுக்கு வந்து வெறும் 550 ரூபா. இவங்களை தவிர வேறு எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் 650 ரூபா. இந்த பேமெண்ட் வந்து ஆன்லைனில் மட்டும்தான். சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்தே ஆகணும். மோஸ்ட்லி TNPSC படிக்கிறவங்களோட ஆஸ்பிரண்ட்ஸோட மைண்ட் செட் இல்லை ஒரு தாட் அது என்னென்னா, நான் இத்தனை வருஷமாக TNPSC தான் படித்தேன், இந்த சிலபஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும், எப்படி நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எனக்கு தெரியாத ஒரு புது சிலபஸை எடுத்து படித்து பாஸ் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. கவலையே வேண்டாம், நானும் உங்களை மாதிரி தான். 2023 February மாதம் நான் என்னோடய Group 2 எக்ஸாமுக்கான மெயின்ஸ் கொடுத்துட்டு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தேன். பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. TNPSC எக்ஸாம் நான் கிளியர் பண்ணலை, அதாவது Group 2 மெயின்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல. நான் சோர்வடையலை. உடனே நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம் இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ TNPSC சைட் நெக்ஸ்ட் 1 இயருக்கு எனக்கு வந்து blank ஒன்றுமே இல்லை. அதனால நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணேன். லக்கிலி ஒரு எக்ஸாமில் ப்ளேஸ் ஆகிட்டேன். இப்போது நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தராலையும் முடியும். நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சேர்ந்து ஜெயிப்போம். கண்டிப்பாக இந்த எக்ஸாமும் நம்ம கிராக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எல்லோரும் மைண்ட்லேயும் இருக்கிறது நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுதான். இந்த வேலையில் அப்படி என்ன தான் சார் நாங்கள் பண்ண போகிறோம், என்ன தான் வேலை எங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை பற்றி யாருமே வெளியே சொல்ல முடியாது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியாது. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ACIO2 எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tier 1 Tier 2 அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதாவது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்க போது. Tier 1 பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் எல்லாமே MCQ தான், அப்ஜெக்டிவ் டைப். கம்ப்யூட்டரில் மட்டும்தான் பண்ணி ஆகணும். அதில் 5 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒரு பார்ட்டுக்கும் 20 கொஸ்டின் இருக்க போது. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/4 மார்க். அதாவது ஏதாச்சும் தப்பு பண்ணீங்க, நெகட்டிவாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் 1/4 மார்க் போகும். நீங்கள் ஆன்சர் பண்ணாத கொஸ்டினுக்கு எந்த ஒரு மார்க்கும் கட் ஆகாது. ஸோ இந்த என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ரீசன்ட் கடந்த 1 இயராக நடந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பாக படித்தாகணும். அது நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். நார்மலாக நம்ம TNPSCக்கு படித்த மாதிரி தான். ஜென்ரல் நாலேஜ், GK, அதாவது புக்ஸ் படிச்சிருப்போம். சயின்ஸ், சோசியல், பாலிட்டி அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா NCERT அது சம்மந்தமான புக்ஸ் தான் படிக்கணும். அதுவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கவே வேணாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 20 கேள்வியில் நீங்கள் 12-15 கொஸ்டின் போட்டால் போதும். அந்த 12-15 கொஸ்டின் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ், ரொம்ப சிம்பிள் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசாக படிக்க தேவையில்லை. இப்போ Group 2க்கே நமக்கு ரீசனிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த லெவலில் தான் இங்கேயும் இருக்க போது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுவுமே நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் சொல்லி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ். ஸோ நம்ம தடுமாறுற ஒரே இடம் இங்கிலீஷ் தான். அதுக்காக மட்டும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம கையில், கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். இந்த தடவை விட மாட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Tier 2. ஸோ Tier 1 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு Tier 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். கண்டிப்பாக இது நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதியாகணும். தமிழ் வாய்ப்பே இல்லை. ஹிந்தியில் எழுதணுன்ற பயம் தேவையில்லை, இங்கிலீஷ் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எழுதணும். ஒரே இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும், ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லையோ இல்லை எக்கனாமிக்ஸ்லையோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இதை பற்றின ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க.
இது மட்டும் தான். இதை பண்ணிட்டாலே முடிஞ்சு டைரெக்டாக நம்ம இன்டர்வியூ வந்து ரொம்ப பிரச்சனை இல்லைங்க. இது வந்து உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுற ரவுட்டாக இருக்காது. உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், நீங்கள் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறீங்க, உங்களோட சவுண்ட் மைண்ட் இருக்கா, நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா, அவ்வளோதான் பார்ப்பாங்க. உங்களோட ப்ரெசன்ஸ் சேர்ந்து ஜெயிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, it's bye from your நண்பன்.